விருச்சிக ராசி கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க. இவங்களுடைய ஆற்றல மட்டும் இவங்க சரியா பயன்படுத்திட்டா, இவங்களுக்கு எதிரிகன்னு ஒருத்தவங்களும் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எதிரா ஒருத்தவங்களும் நிக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்த இந்த விருச்சிக ராசிங்க செஞ்சாலும் சரி, அதுல உறுதியா இருப்பாங்க. உண்மையான உழைப்ப போடுவாங்க. வெற்றியும் அடைவாங்க. குறிப்பா விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயங்கள்லயும் வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. இதனால தப்பான வழியிலலாம் போக மாட்டாங்க. உண்மையான உழைப்ப மட்டுமே போட்டு உயர்வை அடையணும்னு நினைக்கிறவங்க. மத்தவங்களுடைய வளர்ச்சிக்கும் உதவியா இருப்பாங்க. மத்தவங்கள வாழ வச்சு நம்ம வாழ முடியுங்கிறத நிரூபிச்சும் காட்டியிருப்பாங்க. ஆனா விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் என்னதான் உண்மையா இருந்தாலும், என்னதான் மத்தவங்களுக்கு உதவி செய்தாலும், அதாவது கழுத்த அறுத்து அவங்களுடைய ரத்தத்தவே இவங்க குடுத்தாலும் சரி, இவங்க கிட்ட உதவி பெறக்கூடியவங்க யாருமே இவங்களுக்கு உண்மையா இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் கடவுள் மீது மட்டும் தான் நம்பிக்கை இருக்கும். மத்த யார் மீது நம்பிக்கை கிடையாது. காரணம் கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு பல பேர்கிட்ட பல விதங்கள்ல அடி மேல அடி, இடி மேல இடின்ற அளவுக்கு பல துரோகங்கள தாண்டி தான் வந்திருக்கீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க. தெய்வ சக்தியால அதிசயம் ஒண்ணு விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. சொந்த பந்தங்கள் இல்லாம உங்கள பத்தி புரளி பேசுவாங்க. ஆல்ரெடி அதாம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இப்போ அவங்க இல்லாதத இருக்குங்கிற மாரி பேசுவாங்க. அதாவது உங்ககிட்ட 10 பைசா கூட வழி இல்லாம இருந்திருக்கும். ஆனா, உங்ககிட்ட 10 கோடி இருக்குன்னுலாம் பேசியிருப்பாங்க. அப்படி அவங்க பொய்யா உங்கள உயர்த்தி பேசின விஷயம், அவங்க பொய்யா உங்களுடைய நிலைய உயர்வா வச்ச விஷயம், அது எல்லாமே உண்மையாக போகுது. அதிர்ஷ்ட காத்து விருச்சிக ராசிகளுக்கு வீசிக்கிட்டு இருக்கு. அது என்ன? ஏது? எப்படி? விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தை மாதத்துல எந்த மாதிரியான உயர்வான நிலையை நீங்க வாழ போறீங்க? அந்த உயர்வான நிலையை எப்படி தக்க வச்சுக்கிறதுக்கு நீ எந்தெந்த விஷயங்கள வந்து தொடர்ந்து செய்யணும்? எந்தெந்த விஷயங்கள விட்டு விலகி நிக்கணும்? நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? வழிபாடு என்ன? இப்ப தெளிவா பார்க்கலாமா? விருச்சிக ராசி. தை பிறந்தால் வழி பிறக்கும். விருச்சிகத்துடைய அந்த காயங்கள், வலிகளை மறக்க வழி பொறந்திருக்குன்னு சொல்லலாங்க. தெய்வத்துடைய சக்தி உங்களுக்கு பலமா நிக்குது. இதனால வெளி வட்டாரத்தினுடைய செல்வாக்கு அதிகமாகுது. புதிய முயற்சிகள் அனைத்திலுமே மிக எளிமையா வெற்றி அடைய போறீங்க. குறிப்பா பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்கள தேடி வரும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். சில குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இப்போ ஒண்ணு சேருவீங்க. அதே மாதிரி திருமண முயற்சிகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீங்க. அதே மாரி தந்தை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மோதல் போக்கு நீங்கி சுமூகமான நிலை உருவாகுது. தந்தை வழியில சொத்துக்களும், உதவிகளும் கிடைக்கும். அடுத்த உற்றார் உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி, நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லயும் சரி, உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். நீங்க அந்த விசேஷங்கள முன்ன நின்னு நடத்தி குடுப்பீங்க. சிலருக்கு வெளி மாநிலங்கள்ல உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதுவரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த அந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படுது. எல்லாமே ஓகே. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் விருச்சிக ராசி தவிர்க்கணும். என்ன தெரியுமா? இரவு நேர பயணங்கள், அதாவது தொலைதூர பயணம் மேற்கொள்வதை சுத்தமா தவிர்க்கணும். விருச்சிகம் அப்படின்னாவே இவங்களுக்கு பயணம் போறது ரொம்ப அலாதிய பிரியம். சோ அதுல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பகல் நேரத்துல போயிட்டு வாங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. இரவு நேர பயணங்கள் மட்டும் கொஞ்சம் வேண்டாம். ஏன்னா அது வந்து உடல் அசதியை கொடுக்கும். அடுத்த அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்க, ஆண்களோ, பெண்களோ, தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, உங்கள பொறுத்தவரைக்கும் உற்சாகமான சூழ்நிலை இருக்கு. இங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உற்சாகமா இருப்பீங்க. உயர் அதிகாரிக உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. உங்களுடைய ஆலோசனைகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த சலுகைகளை கொடுப்பாங்க. சொல்லப்போனா நீங்க சொல்றத மட்டும் தாங்க கேட்டு நடந்துப்பாங்க. உயர் அதிகாரியா இல்ல உங்க வீட்டு அதிகாரிங்கிற அளவுக்கு விருச்சிக ராசிகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அந்த ஆபீஸ்ல நடக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கு. அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த விட லாபம் அப்படிங்கிறது கூடுதலாவே கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க வகையில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடிஞ்சு வரும். புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம்னு சொல்லாங்க. புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுவே அலுவலகத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு பல வகைகள்ல அனுகூலமான பலனை தரக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம். இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்க எதிர்பார்த்த விட லாபம் அதிகமா கிடைக்கும். ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகுங்க. மேலும் ஒரு வரியில சொன்னாக்க முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம், அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய மாதம்னு தை மாதத்த சொல்லி முடிக்கலாம். இதுவரைக்கும் உங்க வேலையில இருந்த டென்ஷன், எதிரியுடைய தொல்லை இது எல்லாமே நீங்க போகுது. நீ எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய பார்ட்னருடைய சேர்க்கை லாபத்தை கொடுக்கும். சின்ன சின்ன கடை வச்சுட்டு இருக்கும் கூட இந்த மாதம் அமோகமான லாபத்தை அடைய போறீங்க. முன்னாடி நான் சொன்னதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு சாதகமா இந்த மாதம் கொடுத்திருக்கு.
எல்லாமே ஓகே. இன்னும் எனக்கு சிறப்பா இந்த மாதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அனுதினமும் குலதெய்வத்திற்கு வீட்ல வந்து பூஜைகள் செய்து தீபமேற்றி வழிபாடு செய்ய நல்லது மட்டுமே நடக்கும். உங்க சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க உங்க குலதெய்வம். சரிங்களா? சோ, இப்போ வரைக்கும் பார்த்து தை மாதத்திற்கான விருச்சிக ராசிகளுக்கு பொது பலன்கள். இதுவே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. இன்னும் சிறப்பா விருச்சிக ராசிகளுடைய நட்சத்திர பலன்கள பார்த்துக்கலாம். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். எப்பேற்பட்ட பிரச்சனையும் சாமர்த்தியமா சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு தை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. இதுவரைக்கும் தடைப்பட்ட வேலை ஒவ்வொன்னா நடக்கும். நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். தொழில ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகும். சுயமா தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும். அதற்கு ஏற்ற உதவிகளும் கிடைக்கும். அதே மாதிரி அரசு வழிகள்ல நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு எது நடக்கிறதாலும் சரி, அது வந்து ஏதாவது தடைப்படுறது, தாமதமாகுறது, இதே மாதிரி நிலையில இருந்த உங்களுடைய வாழ்க்கை நிலை மாற்றமாக போகுது. சின்ன சின்ன சங்கடங்கள் கூட மறைய போகுது. அதே மாரி உடல் ஆரோக்கியத்துல அக்கறை கூடும். குழந்தைகளுக்காக அதிக அக்கறை எடுத்துப்பீங்க. அவர்கள பத்தின சிந்தனை மேலோகும். நீங்க நெனச்ச வேலையெல்லாம் வேகமா நடந்து முடியும். புதுசா சொத்து வாங்குவீங்க. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். அதே மாரி வங்கியில நீங்க கேட்டிருந்த பணம் கூட உங்களுக்கு கைக்கு வரும். கலைஞர்கள பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உழைப்பாளர்கள பொறுத்தவரைக்கும் உங்க நிலையில உயர்வு இருக்கும். போகுது. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் விலகுது. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஆதரவு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வழிகாட்டவும் செய்வாங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் மூலம் லாபம் உண்டாகும். வெளிநாடு போகணுன்ற முயற்சிகள் எல்லாமே அது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுவதனால பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. மேலும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பூமி வாங்குறது, விக்கிறது இந்த மாதிரியான முயற்சிகள்ல கவனமா இருக்கணும். அது முக்கியமா தாய் பத்திரத்தை படிக்கிறது, ஏதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். முன்னாடி சொன்னா கட்டாய மூல பத்திரத்தை படிக்காம எந்த ஒரு முடிவுக்கும் வரவே கூடாது. அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீ எதிர்பார்த்த செல்வாக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீ எதிர்பார்த்த மாதிரி பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள்னு ஜனவரி மாதத்துல பார்த்தோம்னா 21, 27, 30, பிப்ரவரி மாதம் 3, 9, 12. இந்த நாட்கள சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில முன்னேற்றமும் செல்வ செழிப்பும் மேலோங்குங்க. அடுத்த அனுசம் நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியா செயல்படக்கூடியவங்க. உங்களுக்கு தை மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு. கண்டிப்பா சனி பகவான் உங்க ராசியை பார்க்கிறதால நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சிட்டா போதும். மத்த எல்லாமே உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும். அதே மாதிரி நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள்ல பின்விளைவு என்ன அப்படிங்கறத யோசித்து செயல்படுவது நல்லதுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். சூரியனால நீ எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய போறீங்க. கடந்த மாதத்துல இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது. நீங்க நினைச்ச வேலை எல்லாத்தையுமே எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம நடத்தி முடிச்சுக்க போறீங்க. இதுவே சொந்தமா தொழில் செய்யறவங்க, நிறுவனம் வச்சு நடத்துறவங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க. இதனால வியாபாரத்துல இருந்து தடைகள் விலகுது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய பலம் அதிகமாகுது. அடுத்துதான் கேது பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பணத்தை கொடுக்கிறாரு. வருமானத்தை உயர்த்ததுனால உங்களுடைய சேமிப்பு உயருது, பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. உங்களுடைய முயற்சிக்கேற்ற லாபத்தையும் ஏற்படுத்துறாரு. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா புதுசா வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுது. ஆசைப்பட்ட இடத்தையும் வாங்கக்கூடிய நிலை உண்டாகுது. அடுத்து வியாபாரிகளுக்கும் சரி, கலைஞர்களுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானம் வர தொடங்கும். பழைய முதலீட்டுல இருந்து கூட இப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மேலும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறதும் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. உறவுக்காரருடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழிலையும் விரிவு செய்வீங்க. குறிப்பா பிள்ளைகளுடைய நலனுக்காக அதிகமா முயற்சிகள் மேற்கொள்வீங்க. அதுவும் வெற்றியாக முடியும். அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க படிப்புல கவனம் செலுத்துவதனால நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம். பிப்ரவரி மாதம் 8, 9 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் 26, 27 இந்த 2 நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம். அனுதினமும் அங்காள பரமேஸ்வரை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும். வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்கு.
லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பகவானால செய்து வரக்கூடிய தொழில்ல பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்துல நல்ல லாபம் உண்டாகும். முன்னேற்றத்தையும் கொடுக்கிறாரு. பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. வியாபாரத்துல ஏற்படுத்த தடைகள் விலகுது. ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நேத்து வரைக்கும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் கூட இந்த மாசத்துல முடிவு கிடைக்கும். அடுத்து பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் டெபாசிட் செய்த பணத்துல இருந்து லாபம் வரும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சரிப்புங்கிறது உங்களுக்கு யோகமான களத்தை கொடுக்கிறாரு. செல்வாக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. எந்த வேலையை நீங்க எடுத்தாலும் சரி அது முடியும். அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றதால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகுது. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விலகி இணக்கமான சூழ்நிலை இருக்கு. சொல்ல போனா எல்லா வகைகள்லயும் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான மாதங்க. நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க. ஒரு சில புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை அதிகமாகும். உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். சின்ன வியாபாரம் சரி வளர்ந்தாலும் சரிங்க, அதிகமான லாபத்தை பெறுவீங்க. இதுவே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய கனவு நனவாகும். அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் பிப்ரவரி மாதம் 9, 10 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் 23, 27, பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி. இந்த 3 நாட்கள் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. இந்த நாட்கள் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க, அது உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கள்ளழகரை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி, நட்சத்திர பழங்களும் சரி, பரிகாரமும் சரி, தை மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமா தான் பிறந்திருக்கு. வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் நஷ்டம் எது இருந்தாலும் சரி, சொல்லப்போனா வாழ்க்கையை முடிஞ்ச மாதிரிலாம் நீங்க உணர்ந்திருப்பீங்க போன வருஷம் வரைக்கும். இந்த தை மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு அப்படிலாம் கிடையாது. உன் வாழ்க்கை முடிஞ்சு போகல, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளிச்சமான அதிர்ஷ்ட பாதை உங்களுக்கு ஓபன் ஆகியிருக்குங்க. சோ விருச்சிக ராசி இந்த தை மாதத்துல நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.